இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென், ஆமென். இதை சொல்லப்பட்ட இடத்துல பதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பன்மையில் சொல்லலை. ஆமென். ஒரு இடத்துல கூட பன்மையில் சொல்ல அழகா சொல்ற பாருங்க. நீ இல்லையா, நீ அப்படின்னு சிங்கிள் இல்லையா. ரெண்டாவது சொல்றாரு உன்னை இல்லையா, நான் உன்னை இல்லையா, உங்களைன்னு சொல்லல உன்னை. அடுத்து சொல்றாரு உனக்கு இல்லையா, உனக்கு. அடுத்து சொல்றாரு உன்னை தாங்குவேன். அது எல்லாமே சொல்றாரு. தனிப்பட்ட விதத்தை கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிறதால ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படி குடும்பம் முழுவதுக்கும் அல்ல. ஒரு சபையில் கொடுக்குற ஆசீர்வாதம் முழு சபைக்கும் இல்லை. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். அப்போ யாருக்கோ ஒன்று கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல. ஸோ நம்மை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தனிப்பட்ட விதத்தில் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நேராக தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார், ஒவ்வொரு வாரமும் வழிநடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது யாருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம்? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருந்தோமானால் கர்த்தர் நமக்கு நிச்சயமா என்ன செய்வார்? சகாயம் பண்ணுவார். நமக்கு என்ன செய்வார்? சகாயம் பண்ணுவார். அப்போ அந்த ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும் என்பதுதான் நம்ம தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டு வந்து கடந்த வாரம் கவனிச்சோம். ஆபிரகாமின் சந்ததி எந்த சாக்கு போக்கும் சொல்லாது இல்லையா? ஆமாவா? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. எத்தனை பேர் அதை அப்படியே நிறைவேற்றினீங்க? எத்தனை பேர் அப்படியே நீங்கள் நிறைவேற்றினீங்க? எத்தனை பேர் அப்படியே நீங்கள் நிறைவேற்றினீங்க அப்படின்னு கவனிக்க. ஆமென். எத்தனை பேர் அப்படியே நீங்கள் என்ன நிறைவேற்றினீங்க? சொல்லாமல் இருந்தீங்களா? சொல்லாமல் இருந்தீங்களா? அப்படி சொல்லியிருந்தா நம்ம யாராக இருக்க முடியாது. அவ்வளோதான் இல்லையா? அது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஆபிரகாமின் சந்ததி இருந்தால் ஒரு காரணமும் ஒரு சாக்குப்போக்குமே சொல்லாது. அதுதான் ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? இத்தனை வாரம் கேட்டோன்னு அப்படி தான் இருப்பேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாறாத வரைக்கும் நம்முடையவைகள் மாறாது. நாம் மாறாத வரைக்கும் நம்முடையவைகள் ஒரு நாள் நம்ம அப்படியே இருந்தால் அதுவும் அப்படியே இருக்கும். நம்ம மாறினா அது நமக்கு மாறிடும். ஆமென். அப்போ பிரச்சனை மாறலன்றதுனால நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீ மாறிடு, பிரச்சனை மாறிடும். ஆமென். நீ நானும் மாறாத வரைக்கும் என்ன மாறாது? அது பேசுகிற நானானாலும் அதுதான், கேட்குற நீங்கள் ஆனாலும் அதுதான். நீதி தேவனுக்கு ஒரே நீதி தான். என்ன? நம்ம மாறிட்டா எல்லாம் மாறிடும். நம்ம மாறிட்டா நம்ம கை இப்படி தான் நீட்டுவோம் இல்லையா? கை என்ன செய்வோம்? ஒரு விரலை தான் மற்றவங்களை காட்டுது, மீதி 4 விரலும் நம்மளை காட்டுது. மீதி 4 விரலும். அப்போ மாற வேண்டியது யார்? நம்ம அதிகமாக மாற வேண்டியது நம்ம தான். நம்ம மாறிட்டா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப லகுவு இல்லையா? ஆனால் நம்ம மாறாத வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றவே முடியாது. அப்போ மாறணும்னு சொன்னால் நான் மாறிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனை பண்ணிடுவார் கர்த்தர். டோட்டலாக கர்த்தர் மாற்றிடுவார். கர்த்தர் மாற்றி போடுறதுக்கு ஒரு நேரம் காலமே கிடையாது. ஒரே செகண்டு போதும். ஒரே 38 வருஷம் வியாதியாக கிடக்கிறான். என்ன செஞ்சார்? ஒரே ஒரு வார்த்தை, எழுந்து கிளம்புப்பான்னார். அவ்வளோதான். எழுந்து கிளம்புப்பா போதும்ட்டார். அவ்வளோதான். எழுந்தா போயிட்டே இருந்தால் முடிஞ்சு போச்சு. வரும்போது 4 பேர் தூக்கணும் தான், போகும்போது கட்டிலையும் சேர்த்து தூக்கின்னு போகிறான். ஒரே வார்த்தை தான் இல்லையா? உன் பாவம் உனக்கு
அவ்வளோதான். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், மாறாதவைகளை என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறது தான் கஷ்டம். அந்த ஒரு வார்த்தை சொல்கிறது தான் யாருக்கு சொல்லுவார், மாறினவங்களுக்கு சொல்லுவார், மாறினவங்களுக்கு சொல்லிடுவார். அப்போ கர்த்தர் நம்மளை மாற்றணும்னா நம்ம மாறிட்டா நம்முடைய எல்லா ப்ராப்ளங்களையும் கர்த்தர் மாற்றிப்படுவார். நான் மாறாத வரையும் என் பிரச்சனை ஒன்று கூட என்ன செய்யாது, ஒரு நாளும் மாறவே மாறாது. மாறுவதற்கு வாய்ப்புன்னு கிடையாது. மந்திரத்தில் ஒரு நாளும் மாங்காய் காய்க்காது, மந்திரத்தில் ஒரு நாளும் மாங்காய் காய்க்காது. நான் மாற வேண்டியதில் மாறிட்டான், என்னுடைய டோட்டல் ப்ராப்ளத்தையும் கர்த்தர் மாற்றிடுவான் என்ன கவனிச்சோம். அப்போ சாக்குபோக்கு சொல்கிறவன் யாராக இருக்க முடியாது, ஆபிரகாமின் சந்ததி இருக்க முடியாது இல்லையா. 75 வயசில் சொன்னாலும் கேட்பார், 100 வயசில் சொன்னாலும் கேட்பார், 138 சொன்னாலும் கேட்பார், சாகிறதுக்கு முன்னாடி சொன்னால் கூட கேட்பார். ஏன்னாக்க இது ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் அவரை விட அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை வயசில் இருக்கிற எங்களை இருக்கிற வாலிபத்திற்கு அவனை பார்த்து இந்த மலைக்கு போயிடுப்பான்னு சொன்னால் என்னால் முடியாது. ஏன் முடியாது, ஆபிரகாமின் சந்ததியா இல்லை. அதனால் ஒரே வார்த்தை முடியாது. முடியாதுன்னு அவர் வாயில சொல்லிட்டாரு, முடியாது நம்ம வாழ்க்கையில் சொல்கிறவங்கள தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, வாயில சொல்லிட்டாரு. நம்ம என்ன செய்கிறோம், வாயில சொல்லலை, வாழ்க்கையில் சொல்லிட்டு இருக்கிறோம். வாயில சொன்னாலும் வாழ்க்கையில் சொன்னாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். வாயில சொன்னாலும் வாழ்க்கையில் சொன்னாலும் ஒரே காரியம் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சரி, இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்காதுன்னா செய்கிற காரியத்தில் திருப்தி ஆகாது. செய்கிற காரியத்தில் திருப்தி ஆகாதது ஆபிரகாமின் சந்ததி. ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன அடைய மாட்டாங்க, திருப்தி ஆக மாட்டாங்க. யாரு, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறவர்கள் எதையோ ஒன்றை செஞ்சுட்டு அந்த ஒரு காரியத்தில் அவங்க என்ன அடைய மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டார்கள். அப்போ திருப்தி அடையாமல் இருக்கிறது தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12, 7, 8. அதுக்கு முடிக்கிற வசனம் சரியா. ஆபிராம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து அப்படின்றார். சுற்றி, அதுதான் ரேமா, சுற்றி திரிந்து. ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து. இப்போ அந்த இடத்துக்கு ஆபிரகாம் வந்துட்டார். இப்போ வந்தவொடனே என்ன ஆயிட்டு இருக்கணும், சரி நம்ம தான் என்ன செஞ்சிட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டல்ல, அந்த ஊருக்கு நம்ம வந்துட்டல்ல, அந்த ஊருக்கு வந்தது போதும் அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சிருக்கணும் இல்லையா. ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த சுற்றி திரிந்து இந்த வார்த்தையை மட்டும் இப்போ எடுத்து அதை தான் நம்ம கவனிக்க போகிறோம். ஆமே, அந்த சுற்றி திரிந்ததுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இப்போ ஆபிரகாம் எங்கேருந்து வந்துட்டாரு, 16 இப்போ மோரிய தேசத்துக்கு வந்துட்டார் இல்லையா. இப்போ வந்தோடனே என்ன நினச்சிருக்கணும், சரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம இங்கே வந்துட்டோம் விடுப்பா அப்படின்னு நினச்சிருக்கணும். போதும், இப்போ வந்தது போதும் என்று ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், நினச்சிருக்கணுமா. பல மாதங்கள் பல வருடங்களாக ட்ராவல் பண்ணி வராரு, பல சூழ்நிலையை கடந்து வராரு, பல நெருக்கடியை கடந்து வரார். அப்படி கடந்து முள்ள வந்து எங்கே சேர்ந்துட்டாரு, மோரிய தேசத்துக்கு வந்து கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்போ வந்தவர் என்ன நினைச்சிருக்கணும், சரி நம்ம வந்தது வரைக்கும் போதும் விடு, மீதிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கணும் இல்லையா. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் வந்த இடத்துல முதல்ல வந்து கால் வச்சார் பார்த்தியா, அந்த இடத்துல அவர் என்ன ஆகலை, திருப்தி ஆகலை. ரெண்டாவது என்ன, அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகிறார், அங்கே என்ன ஆகலை, திருப்தி ஆகலை. அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகிறார், என்ன ஆகலை, திருப்தி ஆகலை. என்ன ஆகிட்டே இருக்கிறாரு, சுற்றி திரிந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, மோரியா என்ன சமபூமி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தபோது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமான பிறகுதான் அவர் என்ன ஆகிறார், ஒரு திருப்திக்குள்ளாக கடந்து வரார். அப்போ ஆபிரகாம் என்ன செய்யலை, ஏதோ ஒன்று செஞ்சதுனால என்ன ஆகலை, திருப்தி ஆகலை. அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறதுனால எதையோ ஒன்று நான் செஞ்சுட்டு என்ன அடையக்கூடாது, திருப்தி வந்துடக்கூடாது. அந்த திருப்தி எனக்குள்ள வருமானால் நிச்சயமாக நான் ஒரு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியாது. அப்போ நான் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் என்ன வரக்கூடாது, திருப்தி வரக்கூடாது. எதில் திருப்தி வரக்கூடாதுன்றதை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆக ஆபிரகாமின் சந்ததி செய்கிற காரியத்தில் திருப்தி ஆகாது. செய்த காரியத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு என்ன அடைஞ்சிடக்கூடாது, திருப்தி அடைஞ்ச நான் தான் ஓகே நம்ம செஞ்சிட்டோமே, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இந்த திருப்தி ஆகிறது என்ன ஆவின்னா, இது பார்வோனின் ஆவி.
இது எதையோ ஒன்று செஞ்சுட்டு திருப்தி ஆகிறது, திருப்தி அடைந்து விடுகிறது, அது தேவ ஆவி இல்லை. அது என்ன ஆவி? ஆர்வம். இதே காலத்தை இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38 பார்த்தீங்கன்னா, தேவன் அவரோடு கூட இருந்து அவர் அபிஷேகம் பண்ணினபடினால் நன்மை செய்கிறவராய் என்ன செஞ்சாரா? சுற்றி திரிந்தார். அப்படி இருக்கு இல்லையா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப என்ன செய்யற? தேவன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு என்ன அடையல, ஒரு திருப்திக்குள்ளாக வரல. ஒரு திருப்திக்குள்ளாக திரும்ப அந்த வசனம் வாசி பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயோ. அப்ப தேவன் இயேசுவை என்ன செய்யறாரு? சுற்றி திரிய பண்றார் இல்லையா? அப்ப தேவனுடைய சுபாவம் என்ன? ஏதோ ஒன்று செஞ்சதில் என்ன அடைஞ்சிடாது? திருப்தி அடைஞ்சிடாது. அப்போ தேவனுடைய சுபாவம் என்ன? பிதாவாகிய தேவனா யாரு? பிதாவாகிய தேவன் இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவோடு கூட இருக்கிறதுனால அவர் எப்படி விடலை? ஒரு கிராமத்தில் போனார்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராமத்தில் போயிட்டு ஒரு அற்புதம் செஞ்சுட்டார் இல்லையா? மார்க் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்தில் போயிட்டு சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் வரைக்கும் என்ன செய்யறாரு? அந்த ஊர்ல இருந்தா அநேகரை தேவன் குணமாக்குறார், அநேகரை தேவன் சுகமாக்குறார், பிசாசில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார் இல்லையா? அப்படி முடிச்சுட்டு அவர் இருட்டோடு, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார் இல்லையா? பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தினார். அந்த பிசாசுகள் இயேசுவை அறிந்திருந்தபடியால் அந்த பிசாசுகள் பேசுறதுக்கு அவர் என்ன கொடுக்கலையா? அப்ப பிசாசு பேசுறது என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடு. யாரு? ஆண்டவர் அறிஞ்ச ஒரு ஆளு பிசாசு பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டான் இல்லையா? நம்ம சொல்றது தான் பிசாசு கேட்க முடியும். பிசாசு சொல்றது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்க கூடாது. சரியா? பாங்க போகல. வாசிக்கலாம். அடுத்த வருஷம் வாசிமா. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவருடைய சீசர்கள், அவரோட கூட இருந்தவர்களோ அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உங்களை எல்லாரும் என்ன செய்யறாங்க? தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பா இயேசு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவர்களை அவர் நோக்கி, அப்படின்னா இந்த ஊரை செஞ்சதோட திருப்தி ஆகல. நைட்டெல்லாம் நிறைய அற்புதம் செஞ்சுட்டேன், நிறைய விடுதலை ஆக்கிட்டேன், நிறைய பிசாசை துரைத்துட்டேன். அப்போ என்ன செய்யலாம்? சரி, ஓகே, இவ்வளோதான் நைட்டு ஃபுல்லாக இவ்வளோ செஞ்சுருக்கிறோமே, இவ்வளவு செஞ்சுருக்கிறோமில்ல, போதும் அப்படின்னு யார் நினைக்கல? இயேசு நினைக்கிற. அவர் சொல்றாரு, அடுத்த ஊர்களுக்கும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் நான் மட்டும் இல்லை நீயும் கூட வந்துட்டார் இல்லையா? அப்போ நீ எதனா ஆகிடக்கூடாது. இப்போ நானும் நைட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒரு பயங்கர மிராக்கல் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இதை மத்தேயு இன்னும் நல்லா விளக்கமாக எழுதுவார். என்ன? 5ஆம் அதிகாரத்தில் போனவர் 7ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் 3 நாள் நல்ல மலை பிரசங்கம் பண்ணுறார் இல்லையா? உட்காந்து ஏசு என்ன பண்றாரு? மலை பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஏசு என்ன செய்யறார்? மலையிலிருந்து இறங்கின உடனே என்ன செய்யறார்? குஷ்டரோகி ஒருத்தனை சுத்தமாக்குறார் இல்லையா? இது முடிச்ச உடனே கப்பர்நவுமுக்கு வர்றார். இங்க கப்பர்நவும் அதோட 100க்கு அதிபதி வேலைக்காரன் ஆண்டவர் என்ன செய்யறார்? சுகமாக்குறார். இது முடிஞ்சு பேதுருவின் மாமி வீட்டுக்கு வர்றார். அந்த பேதுருவின் மாமி ஆண்டவர் சுகமாக்குறார். இப்படி எல்லாம் சுகமாக்கி தான் சாயங்காலம் ஆரம்பிச்சு விடியற் காலம் வரைக்கும் என்ன செய்யறாரு? பயங்கர கிரியை நடக்குது. பயங்கரமான கிரியை நடக்குது. இந்த கிரியை நடத்தி முடிச்சுட்டு தான் இயேசு சொல்றா, நம்ம அடுத்த ஊர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம போக வேண்டும், வா. அடுத்த ஊருக்கு போக வேண்டும், வா. அப்ப இயேசு என்ன செய்யல? ஏதோ ஒன்று செஞ்சதில்ல அவர் என்ன ஆகல? திருப்தி ஆகல. ஏதோ ஒன்று செஞ்சதில்ல
திருப்தி ஆகலை. அப்போ திருப்தி ஆகிடவே கூடாது. ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? இயேசுவும் திருப்தி ஆகலை. சொல்றா, நான் அடுத்த ஊர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் போக வேண்டும், வா அப்படின்னு. இதற்காகவே நான் என்ன செஞ்ச வந்தேன்? புறப்பட்டு வந்தேன். அப்ப என்ன, ஏதோ ஒன்று செஞ்சதுல நம்ம என்ன அடைஞ்சிடக்கூடாது? நானும் பிதாவும் திருப்தி ஆகல, இயேசுவும் திருப்தி ஆகல, இயேசுடைய சீசர்களையும் திருப்தியாக விடலை இல்லையா? பிதாவும் அப்போ 10:38 என்ன, தேவன் அவருடைய கூட இருந்தா என்ன செய்யறா? நன்மை சுற்றி திரிய பண்ணா. சரி, இந்த ஊருக்கு போயிட்டியா, முடிஞ்சிச்சா, உடனே என்ன பண்ணு? அடுத்த ஊருக்கு கிளம்பு. அங்க முடிஞ்சிச்சா, அடுத்த ஊருக்கு கிளம்பு. அது முடிஞ்சிச்சா, அடுத்த ஊருக்கு கிளம்பு அப்படின்னு இல்லையா? அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் பயங்கர மிராக்கள், பயங்கரமான மிராக்கள் நடக்குது, பயங்கர கிரியை நடக்குது. மந்திரவாதிகளாம் ஆடி போயிட்டான், மந்திரவாதிகள் என்ன பண்ணிட்டான்? அசைஞ்சு போயிட்டான், ஆடி போயிட்டான். அவ்வளோ மிராக்கள் நடந்துட்டு வந்து அப்பாடா அப்படி உட்கார்ந்தா தேவதூதன் சொல்றா, தேவதூதன் பிலிப்பை பார்த்து சொல்றா, நீ எழுந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? பயங்கர மிராக்கள் நடந்துச்சு இல்ல, வந்து எப்படி உட்காண்டாரு? அப்பா பெருசா ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு உட்கார்றார். அப்படி என்ன செய்யறாரு? உட்கார்ந்து இருக்கிற பிலிப்புவை ஆவியானவர் பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் அவரை பார்த்து, நீ எழுந்து என்ன அர்த்தம்? ஒரு திருப்தி ஆயிட்ட. என்னது? இது வரைக்கும் சமாரியாவில் யாருமே என்ன செய்யல, யாருமே சமாரியாவுக்குள்ள போல, யாருமே பிரசங்கம் பண்ணல, பயங்கர மிராக்கள் நடந்துச்சு. யாருமே போகாத இடத்துக்கு போய் என்ன பண்ணிட்ட? ஒரு பயங்கரமான கிரியை நடப்பிச்சிச்சு, பயங்கர அற்புதம். அநேக பிசாசு ஓடுது, அநேக நோய்கள் குணமாவது, திமிர்வாத சுகமாவது, அநேக அசுத்தம் போயிடுச்சு. அந்த பட்டணத்தில் எப்படி வந்துச்சு? மிகுந்த சந்தோஷம் வந்துடுச்சு. எந்த பட்டணத்தில்? சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்துடுச்சு. அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு இவர் அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்த உடனே சொல்றாரு, ஆவியானவர் அவர் பார்த்து, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமா என்ன பண்ணு, போ இல்லையா? சரி, அப்படியே போறாரு. அந்த கந்தகை மாதிரி வராரு, அவருக்கு பிரசங்கம் பண்றாரு, அழகு ஒரு ஞானசனம் கொடுத்துட்டார் இல்லையா? சரி, இப்போ விடுவார்னு பார்த்தா உடனே ஆவியானவர் அவரை தூக்கி கொண்டு போயிட்டாராம். ஆக மொத்தம் என்ன, ஏதோ ஒன்று செஞ்சோம் என்பதனால நம்ம என்ன அடைஞ்சிடக்கூடாது? ஒரு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஒரு திருப்திக்குள்ள வந்துட்டா அது யாரா இருக்க முடியாது? ஆபிரகாமின் சந்ததியை இருக்க முடியாது. திருப்தி அடைகிறது யாருடைய வேலை என்றால், திருப்தி அடைகிறது யாருடைய ஆவினா, அது பார்வோனின் ஆவி. அந்த பார்வோனுக்குள் இருந்த 3 விதமான திருப்தி. அந்த பார்வோனுக்குள் இருந்த 3 விதமான திருப்தி. அந்த திருப்தி இன்னைக்கு நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் வந்துடக்கூடாது. அந்த திருப்தி வராமல் இருக்கணும். மாறாக 2 விதமான காரியத்தில் நம்ம திருப்தி அடையவே கூடாது. 3 திருப்தி வந்துடக்கூடாது, 2 காரியத்தில் திருப்தி அடைஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லி கடைசியாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமே. அப்போ 3 விதமான திருப்தி என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்கு ஒரு நாள் வந்துடக்கூடாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் பார்வை சார்க்க கேட்கறதுக்கு அவர் யாரு? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. அப்ப ஆராதனைக்கு போலனா கூட பார்வோன் எப்படி இருப்பான்? ரொம்ப திருப்தியா இருப்பான் இல்லையா? ஆராதனைக்கு போகல அப்படின்னா கூட இந்த ஜனங்க எங்க போகணும்? தேவனை ஆராதிக்க போகணும். இப்ப ஆண்டவரை ஆராதிக்க போகல அப்படின்றவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு வருத்தம் இருக்குது? ஐயோ, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போக முடியலையே, ஐயோ இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகலையே, ஐயோ இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகலையே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, இன்னைக்கு ஆராதனை ஓய்வு ஆச்சு, இன்னைக்கு நம்ம எங்கே போகாமல் போயிட்டோம், இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாமல் போயிட்டோமே, அது எங்கே போகாமல் போயிட்டோமே.
முதல்ல சொல்லுங்க, எங்க போகாம போயிட்டோம்? சர்ச்சைக்கு நம்ம போகாம போயிட்டோமேன்ற வருத்தம் இங்க வந்திருக்கிற எவ்வளவு பேருக்கு இருக்குது. பட் ஏதோ ஒரு சூழ்நிலை ஆராதனைக்கு வர முடியல இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை எங்க வர முடியல, ஆராதனைக்கு வர முடியல இல்லையா? ஆராதனைக்கு வரல அப்படின்றதுனால எத்தனை பேருக்கு வருத்தமா இருந்துச்சு? நான் பேசுற தமிழ் புரியுது தானே? இல்ல நான் பேசுற தமிழ் புரியுதான்னு இப்ப என்ன புரிஞ்சுச்சு? ஆராதனைக்கு வராம போனதுனால இல்லையா? ஆராதனைக்கு வராம போனதுனால எத்தனை பேருக்கு மனசு பாதிச்சிச்சு? நீங்க சாப்பிடவே மாட்டேன், என்ன ஆராதனை கூட்டின்னு போட இல்லை, எனக்கு சாப்பாடே வேணாம் போ அப்படின்னு எவ்வளவு பேர் மத்தியானம் சாப்பிடாம இருந்தீங்க? எத்தனை பேர் ஆராதனைக்கு வராம போனதுனால இருதயம் பாதிக்கப்பட்டு, இருதயம் விசனப்பட்டு, இருதயம் துண்டிக்கப்பட்டு, இருதயம் அப்படியே பாதிச்சு, நீங்க எங்க போல, நீ சர்ச்சைக்கு போலையே, நீங்க சர்ச்சைக்கு போலையே, நீங்க சர்ச்சைக்கு போலையே, நீங்க ஜெபத்துக்கு போலையே அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு இருதயம் பாதிச்சிச்சு? ஆனா ஆராதனைக்கே நான் போலனா கூட நான் எப்படி இருக்கிறேன்? இப்ப பார்வனை சொல்றான், ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் போக விட மாட்டேன். ஆனா போக விட மாட்டேன்னு சொன்னவன் ஏதாவது வருத்தப்பட்டானா? ஐயோ இந்த ஜனத்தை போக வேணான்னு சொல்லிட்டேனே, இவனை சர்ச்சைக்கு போக வேணான்னு சொல்லிட்டேனே, ஆராதனைக்கு போக வேணான்னு சொல்லிட்டேனே, ஜெபத்துக்கு போக வேணான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்திலேயாவது இந்த பார்வன் வருத்தப்பட்டானா? இல்லையா? அப்ப ஆராதனைக்கு போகலாம் கூட எந்த விதமான வருத்தமும் எனக்கு வரலன்னா உள்ள இருக்கிறது என்ன ஆவி? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு இருக்கிறது என்ன ஆவி? தேவ ஆவியா? கொஞ்சம் மணி எல்லாம் கையை தட்டினீங்க, ஆவி நிறமணிங்க, இன்னொன்று பண்ணுங்க, சரி ஓகே நல்லதுதான் இல்லையா? ஆனா உண்மையிலே உள்ளக்கிறது தேவ ஆவினா அது என்ன செய்யும்? இப்போ அதை கேட்ட உடனே மோசம் என்ன பண்ணியிருக்கணும்? சரி அவன் அனுப்பலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன்னா அவன் அனுப்பினதான் யார் வர முடியும்? மோசே போக முடியும். இப்போ பார்வன் அனுப்பலாம், மோசம் என்ன செய்ய முடியாது, போக முடியும். இப்போ மோசம் என்ன சொல்லிட்டு இருக்கலாம்? நான் கேட்டு பார்த்தேன், அவன் அனுப்பலை, நான் என்ன பண்ணட்டும், என் கையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் மோசே அப்படி சொல்லலை, ஏன்னா அது தேவ ஆவி. எது? மோசே கொடுக்கிறது பார்வோன் ஆவி இல்ல, எகிப்துல இருந்தாலும் அது என்ன ஆவி? அது தேவ ஆவி. அந்த ஆவி என்ன சொல்லுது? அந்த ஆவி சொல்றதை கொஞ்சம் பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன், அவர்கள்னா யாரு? மோசேயும் ஆரோனும். மோசேயும் ஆரோனும். இப்ப மோசேயும் பார்வோன்கிட்ட திரும்பி பேசுறாங்க, என்ன? எபிரேயருடைய தேவன் எங்களை சந்திச்சார், எங்களை சந்திச்சார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். போகாது இருந்தால் அதை அவர் கொள்ளை நோயை எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். பக்கத்து கைப்பிடிச்சு கேளுங்க, இந்த ஒரு தெளிவு இங்க வந்திருக்க உங்களுக்கு இருக்கா? இந்த எந்த தெளிவு? ஆராதிக்க போலன்னா, ஆராதனைக்கு போலன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆபத்து அதிகம் என்றது உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல கேளுங்க, என்ன பார்க்குறீங்க? பக்கத்துல முகத்தை பார்த்து கேளுங்க, என்ன கேளுங்க? ஆராதனைக்கு போலன்னா ஆபத்து அதிகம் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? எபிரேயருடைய, அதாவது எபிரேயரா இருந்தா நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா பார்வோனா இருந்தா, எகிப்தியர் இருந்தா தெரியாது, ஆனா எபிரேயரா இருந்தா தெரியும் இல்லையா? பக்கத்தை கைவிடாதீங்க. இப்ப கேளுங்க, நீங்க எகிப்தியரா, நீங்க எபிரேயரா? எகிப்தியரா இருந்தீங்கன்னா ஆராதனைக்கு போலனா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கும். யாரா இருந்தா? எகிப்தியரா இருந்தா இல்லையா? ஆனா எபிரேயரா இருந்தா உடனே மோசே சொல்றாரு, ஐயா நீங்க நினைக்கிறது வேற, நீங்க ஆராதிக்கிறது வேற, நாங்க ஆராதிக்கிற தேவன் வேற. அவர் என்ன செய்வா? நாங்க முறையா போய் ஆராதிக்கிறேன்னா, நாங்க முறையா போய் ஆராதிக்கிறேன்னா எங்களுக்கு என்ன வரும்? வியாதி வரும்ன்றார். என்ன வரும்? என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? பட்டயம் வரும். பட்டயம் என்ன அர்த்தம்? சாவு வரும்ன்றாரு. கொஞ்சம் மூடி மறைச்சு பேசக்கூடாது இல்லையா? பட்டயம் என்னது? பட்டயம் எதுக்கு?
வெட்டி சாய்க்கிறதுக்கு இல்லையா? அடுத்து என்ன வருமா? பட்டய வேணா அழிவு வரும். அந்த அழிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த அழிவு ஆளுக்கு வரலாம், இல்ல ஆசீர்வாதத்துக்கு வரலாம். ஆளுக்கு வரலாம், ஆசீர்வாதத்துக்கு வரலாம். ஆளுக்கு வந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு வந்தாலும் ரெண்டு ஒன்று தான் இல்லையா? ஆளுக்கு அழிவு வந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு அழிவு வந்தாலும் ரெண்டு ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். சரியா? ஆனால் அகசன் ஜெபக்குமார் செய்தியில் சொன்ன ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன் இல்லையா? ஒரு பிள்ளை வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நல்ல ஆண்டவருக்கு பயங்கர பக்தி. ஒரே ஒரு கூட்டத்தை கூட விட மாட்டாளாம். யாரு? ஒரு வாலிப பிள்ளை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு கூட்டத்தை கூட விட மாட்டாளாம். ஒரே ஒரு சர்ச்சில் என்ன கூட்டம் நடந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவர் சொன்னது சரியா? நீங்கள் என்ன சண்டை பண்ணால் அவரை போய் கேளுங்க. எங்க கேட்காதீங்க. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அவர் அப்படி நடந்துச்சான். அப்படி நல்ல பிள்ளை இல்லையா? இப்படி பல ஆக்டிவாக இருக்குது. ஆண்டவர் இவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. பையனை பார்த்து என்ன பண்ணியாச்சு? யாரோ சொல்கிறாங்க பொண்ணுக்கு பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லையா? நான் சொல்கிற அர்த்தம் வேறு. உங்களுக்கு அது உள்ளவங்கன்னா புரிஞ்சுக்கும். பையனை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. யாரை பார்த்து? பையனை பார்த்து என்ன பண்ணாங்க? அவன் ஆவிக்குரிய பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணல, பையனை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு விளக்கம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அவனுக்கு என்ன பண்ணாங்க? பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஆராதனைக்கு மகளை காணும். மகளை என்ன செய்யலை? காணலை. உடனே ஆராதனை முடிச்ச உடனே பாஸ் நேராக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேட்டிருக்கிறார், என்னம்மா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்ப? எப்படி இருந்த? ஒரே ஒரு கூட்டத்தை கூட மிஸ் பண்ண மாட்டியே, எல்லா கூட்டத்துக்கும் ஓடி வந்துடுவே. நீ ஆராதனை எல்லாம் உடனே நான் பதறி போயிட்டேன். என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியாமல் போய் எனக்கு பதறி போயிட்டுமா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே மக பாஸ்டருக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறான். என்னன்னா, பாஸ்டர் உங்களுக்கு பைபிள் தெரியுமா? உங்களுக்கு பைபிள் தெரியுமா கேட்கறது யாரு? பைபிள் ஸ்டடியை கத்துக்கணவன் இப்ப பைபிள் ஸ்டடி எடுக்கிறான். என்ன எடுக்கிறா? கல்யாணம் ஆனவன் ஒரு வருஷம் யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டானா. என்ன கேட்டானா? கல்யாணம் ஆனவ ஒரு வருஷம் எங்க போகக்கூடாது? ஒரு ஆளு கல்யாணம் ஆச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு வருஷம் எங்க போகக்கூடாது? யுத்தத்துக்கு போகக்கூடாது. இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டலாம். அப்படி இல்லைம்மா, நீ வசந்த தப்பா புரிஞ்சிக்காத, நீ ஜெபம் பண்றேன், கர்த்தர் ஆஸ்வதிப்பா, அடுத்த வாரமாவது என்ன பண்ணிடு, சபைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கிறா. மக ஒன்றும் பேசல. பாஸ்டர் வந்துட்டார். அடுத்த வாரம் பார்த்தாரு. அடுத்த வாரம் மக என்ன செய்யல? ஆராதனைக்கு வரல. திரும்பவும் அடுத்த வாரமும் போனாரு. போன உடனே பாஸ்டர் உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? உங்களுக்கு ஒரு முறை சொன்னா அவன் வாயில பேசிட்டா. சரியா? அவன் வாயில பேசிட்டா. உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? பைபிள் எத்தனை முறை காட்டுது அப்படின்ட்டு ரெண்டாவது முறை திருப்பி அனுப்பிட்டான். மூணாவது முறை திரும்ப அடுத்த வாரம் போறார் பாஸ்டர். போய் சொன்னாரு, ஏம்மா ஒருவேளை நான் சொல்ற சத்தம் உனக்கு ஒரு கடைசி சத்தமா கூட இருக்கலாம். நான் சொல்ற சத்தம் ஒரு கடைசி சத்தமா கூட இருக்கலாம். அதனால என்ன பண்ணு, தயவு செஞ்சு ஆண்டவரை விட்டுறாதம்மா, ஆராதனை விட்டுறாதம்மா, எங்க வந்துரு, ஆராதனைக்கு வந்துருமா அப்படின்னு ரெண்டு கையும் கூப்பி கேட்ட உடனே அவ ஒரே ஒரு முறைச்சு ஒரு கதை ஒரு அடி அடிச்சாலாம். ஒரு கதவை அவன் டோரை ஒரு அடி அடித்த உடனே பாச வேதனையோடு கூட வந்துட்டாரு. அடுத்த வாரம் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வாரம் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது. அவ சொன்னாலாம், அடுத்த வாரம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கே போகிறோம், நாங்கள் ஹனிமூன் போகிறோம், குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அதனால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் என்ன செய்யாதீங்க, வராதீங்கன்னா கதவை அடித்த உடனே துக்கத்தோடு கூட பாசு வந்துட்டார். அடுத்த வாரம் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது. இவன் வாங்கின பொருளெல்லாம் வாங்கினு பைக்கில் உட்காந்து கணவனை மனைவி பைக்கில் உட்காந்து அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, உலகத்தையே மறந்து அப்படியே பேசின்னு போயின்னு இருக்கிறாங்க. அப்படி போயின்னு இருக்கும்போது இவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது அவன் வீட்டுக்கார என்ன சொன்ன அப்படின்னு கதை இப்படி திரும்பி கேட்கும்போது முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்திருக்குது. அந்த போன வேகத்தில் வண்டி அப்படியே போய் அந்த ஸ்பீட் பிரேக் ஏறினதுனால பின்னாடிக்கிற மகன் தூக்கி வீசப்பட்டா. முன்னாடி வந்த லாரி அவன் கண்ணு முன்னாடியே அவன் தலைக்கு மேலே ஏறிச்சு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன,
நான் சொல்ற இந்த சத்தம் உனக்கு கடைசி சத்தமா கூட இருக்கலாம். இன்னொரு வாய்ப்பை தேவன் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரான்னு சொல்ல முடியாதுமா. இந்த சத்தத்தையாவது கேட்டு இந்த கடைசி வாய்ப்பையாவது என்ன பண்ணிக்கோ, நீ சரியா பயன்படுத்திக்கோன்னு சொன்னதை அவ கேட்டுக்கும் போது, ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது வேகமா ஓடி வந்து பாஸ்டர் இப்படி தெரியுமா, குறிப்பிட்ட அந்த பிள்ளை இப்படி சர்ச்சில் வந்து ஆக்டிவா இருப்பாள், அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லும் போது அந்த பாசு நான் கிடைச்ச ஒரு வாய்ப்பை சொன்னேன், இந்த ஒரு சத்தத்துக்காக அவ செவி கொடுத்திருப்பான்னா அவ வாழ்க்கை என்ன செஞ்சிருக்காது, இன்னைக்கு வீணா போயிருக்காதுன்ற வருத்தத்தோட கூட காணப்பட்டாலும். ஏன்னா சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய ஜனத்துக்கு தெரியணும், என்ன தெரியணும், ஒரு ஆராதனையை மிஸ் பண்ணது எவ்வளவு பெரிய வருத்தம். ஒரு ஆராதனைக்கு நான் ஆராதிக்காமல் போவது எனக்கு எவ்வளவு பெரிய வேதனை, எனக்கு எவ்வளவு பெரிய சங்கடம். மோசே சொல்றார், ஐயா நீங்க ஆராதிக்கிறத வேற, நாங்க ஆராதிக்கிறத வேற. நாங்க ஆராதிக்கிற ஆண்டவரை நான் ஒரு வாரம் மிஸ் பண்ணா கூட எனக்கு என்ன அனுப்புவாரு, கொள்ளை நோயை அனுப்புவாரு, பட்டயத்தை அனுப்புவாரு. அதனால என்ன செய்ய விரும்பல, நாங்க கட்டாயமா நாங்க என்ன செஞ்சே ஆகணும், நாங்கள் ஆராதனைக்கு போய் ஆகணும் என்று சொல்லி அந்த ஒரு பிடிவாதத்தோட கூட யார் கேட்கிறார்னா எபிரேயர் வந்து கேட்கிறார். ஆமே ஆமே. பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க எகிப்தியரா எபிரேயரா? நீங்க எகிப்தியரா இருந்தீங்கன்னா ஆராதனைக்கு போலனா கூட ரொம்ப கேஷுவலா இருப்பீங்க, ரொம்ப சாதாரணமா இருப்பீங்க, எந்த ஒரு உணர்வு குற்ற உணர்வும் இருக்காது, எந்த விதமான. நிறைய பேர் கம்முனி இருக்கிறது என்ன காரணம், உங்களே சொல்ற மாதிரி இருக்குதா, உங்களே சொல்ற மாதிரி இருக்குதா? பிரசங்கம் கேட்கும் போது எப்போ கேளுனா சிரிச்சுனே கேளுங்க. ஏன்னா நான் பிரசங்கிக்கும் போது முகத்தை ஒரு மாதிரி வச்சுன்னு வச்சுக்கோயேன், பிரசங்கம் உங்களுக்கு தான் ஆகி போயிடும். பிரசங்கம் பண்ற இல்லையா, எப்படி கேட்கணும், நீங்க சிரிச்சுனே கேட்டா பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க, ஓ இந்த வார்த்தை இவங்களுக்கு இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா. நான் சொன்ன உடனே நீங்க அப்படி ஒரு மாதிரி ஆணின்னு வச்சுக்கோங்களேன், பக்கம் என்ன நினைப்பான், ஓஹோ இவங்க இப்படிதான் இருப்பாங்களாட்டு இருக்குன்னு அவன் என்ன பண்ணிடுவான். அப்ப நான் பேசுற பசங்க யாருக்குன்னு ஆயிடும், உங்களுக்கு ஆயிடும் இல்லையா. அப்ப உங்களுக்கு இல்லை தானே. அப்ப என்ன செய்யாதீங்க, எவ்வளவு ஹார்டா வார்த்தை வந்து என்ன பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க இல்லையா. கோவப்படலாம் பிரசங்கம் உங்களுக்கு ஆயிடும். அப்ப நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்ப பிரசங்கம் உங்களுக்கு நேர்படக்கூடாது. பக்கத்துல ஓஹோ இந்த அக்கா தான் இப்படி இருப்பாளாட்டுங்குது, இந்த அண்ணன் தான் இப்படி இருப்பாளாட்டுங்குது, அப்படி என்ன பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது. பிரசங்கத்துக்கு வந்து மாதிரி வச்சு என்ன சொல்லுவாங்க, இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இப்படி தான் இருப்பான் நாட்டுக்குது, அவனை தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்போ என்ன பண்ணாதீங்க, பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே உள்ள அப்படியே வலிச்சா கூட என்ன பண்ணுங்க, அப்படி சிரிச்சுனே பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க. சொல்றது புரியுதானே, சொல்றது புரியுதா புரியலீங்களா. அப்போ பிரசங்கம் எப்படி கேட்காதீங்க, முன்னு என்ன பண்ணாதீங்க, கேட்டீங்கன்னா பிரசங்கம் உங்களுக்கு ஆயிடும் சரியா. அப்போ எப்படி கேளுங்க, சிரிச்சுட்டே கேட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது இல்லையா. நீங்கள் வந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், உங்களை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, வந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். ஆனால் முகத்தை ஒரு மாதிரி வச்சுங்க, பக்கத்தில் பூரா நினைப்பான், ஓஹோ இவங்க தான் இப்படி இருக்கிறாங்க போல் இருக்கு, அப்போ இவங்கள தான் சொல்கிறாங்க, இவங்க தான் அப்படி உங்களை நினச்சிக்குவாங்க, பிரசங்கம் உங்களுக்குன்னு ஆயிடும், பார்த்துக்கோங்க சரியா. அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ அவங்க நினைக்கக்கூடாது. அப்போ ஆராதனை போகிறது மோசே சொல்கிறாருன்னா கட்டாயம் என்ன செஞ்சு ஆகணும், நான் போயே தான் தீருவேன், நான் போயே தான். இப்படிப்பட்ட பிடிவாதத்தோடு யாரா சர்ச்சைக்கு வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை சோத்துரும். எப்படிப்பட்ட பிடிவாதத்தோடு, நான் உயிரே போனா கூட சரி எங்க தான் போவேன், சர்ச்சைக்கு போயிட்டு தான் நான் வருவேன், அதுக்கு பிறகு கூட என்ன போகட்டும் அப்படி ஒரு ஜோம் பண்ற, ஆண்டவரே என் உயிர் போற மாதிரி இருக்குது, ஆனா நான் சர்ச்சைக்கு போய் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்ன போகக்கூடாது, உயிர் போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சின்சியரா ஆண்டவரை ஜோம் பண்ணி நிற்கிறேன். அதனால நான் கட்டாயமா சர்ச்சைக்கு போய் வர்ற வரைக்கும் என் உயிர் என்ன செய்யாது, போகாது. அதனால நான் கட்டாயம் எங்க போய் தான் வருவேன், சர்ச்சைக்கு போய் தான் வருவேன். அப்படிப்பட்ட பிடிவாதத்தோடு கூட சர்ச்சைக்கு வந்தவங்க இருப்பீங்கன்னா உங்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க உண்மையிலே எபிரேயர் தான், நீங்க உண்மையிலே எபிரேயர் தான் இல்லையா. அப்படி எப்படா காக்கா உட்காரம் பணமளம் விழும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை எபிரேயர் என்ன செய்யவே முடியாது, சொல்லவே முடியாது. எபிரேயர் சொல்லவே, காக்கா உட்கார்ந்தா பணமளம் வந்த கதை என்ன, எப்படா வேணான்னு சொல்லுவாங்க, எப்போதான் அப்படி 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 ஒரு வார்த்தைக்காவது இன்னைக்கெல்லாம் வேணாம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு. சரி என்ன நான் கிளம்புனேன், ரெடியெல்லாம் ஆயிட்டேன், பேக்கெல்லாம் தூக்கி மாட்டிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாரு, வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் என்ன செய்யலை, நான் வரலை. ஏன்னா சாக்கு கொண்டு வேணும்ல. இவங்க யாராக இருக்க முடியாதுன்னா 100% எபிரேயராக இருக்க வாய்ப்பே கிடையாது. முதலாக ஆபிரகாமுக்கு தான் எபிரேயன் என்ற பெயர் இல்லையா.
ஆபிரகாம் என்ன பையன்? எபிரேயனாகிய தப்பி வந்த ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அப்படின்னு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்றார் இல்லையா? அப்ப ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றதும் எபிரேயர்னு சொல்றதும் ரெண்டு ஒன்று தான். தப்பி வந்த ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அப்படிதான் இருக்கு இல்லையா? தப்பி வந்த ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து. அப்ப முதலாக பைபிள்ல எபிரேயன் பேர் யாருக்கு வந்தது? ஆபிரகாம். அதுக்கு நிறைய அர்த்தங்கள், அதெல்லாம் போக வேண்டாம். ஆபிரகாமுக்கு வந்தது இல்லையா? அப்ப ஆபிரகாமின் சந்ததின்னா என்ன செய்ய இருக்க முடியாது? ஆராதனைக்கு போகாம அவனால இருக்கவே முடியாது. நான் ஆராதனைக்கு போய் தான் தீருவேன். உயிரே போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் எப்படி சொல்லுவேன்? நீ பஸ் வரை காசு கொடுக்கலாம் கூட சரி, வண்டியே இல்லைன்னா கூட சரி, நான் நடந்தாவது எங்க போயிடுவேன், நான் ஆராதனைக்கு போய் தான் வருவேன்ற அந்த உணர்வோடு கூட ஆராதனைக்கு வந்து போகிறவர்கள் தான் யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. அவர்கள் தான் எபிரேயர்கள். ஆமென். ஆனா எகிப்திற்கிற மத்திய அவனுக்கு என்ன? ஆராதனைக்கு போகவும் மாட்டான், ஆராதனைக்கு போறவன விடவே மாட்டான் இல்லையா? ஆக ஆராதனைக்கே போலனா கூட அவன் எப்படிதான் இருப்பான்? ரொம்ப சாதாரணமா இருப்பான். ஆராதனைக்கு போலனா கூட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம, எந்த ஒரு சங்கடமும் இல்லாம நான் சமாதானமா இருக்கிறேன்னா நான் நிச்சயமா 100% ஆபிரகாமின் சந்ததியில் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? சரி, ரெண்டாவது திரும்ப அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஆராதனைக்கு போகணும் இல்லையா? ஆராதனைக்கு போகணும். ஆராதனைக்கு எங்க போறதுல திருப்தி? ஆராதனைக்கு எங்க போறதுல திருப்தி? அங்க மோசே சொல்றார். என்ன சொல்றா? மோசே ஆரோன பார்வோனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விடேன் இல்லையா? எவ்வளவு தூரம் போகணும்? 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் டிராவல் பண்ணணும் இல்லையா? என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். அவர்கள் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில். அப்ப 3 நாள் முடிஞ்சா எந்த இடமோ அந்த இடம் இல்லையா? அப்போ ஒரு ஆண்டவர் எங்கேயோ ஆராதிச்சுட்டு போன சொல்லல. என்ன சொல்றா? இந்த இடத்த பர்டிகுலரான இந்த இடத்துல தான் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியா? அதனால 12ஆம் அதிகாரமும் 8ஆம் வசனம் சொல்லுது. என்னது? 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி மோரேயின் சமமை வந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த இடத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இந்த இடம் தான் 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஆலயம் கடந்தது. எந்த இடம்? இந்த இடம் தான் இல்லையா? 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. 2 நாளாக 3:1-2. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்க மோரியா என்னும் மலையிலே எபூசினக ஒர்னானின் களம் இருக்கும் இடத்திலே. அப்ப தாவீதுக்கு குறித்த இடமும் அந்த இடம் தான், ஆபிரகாமுக்கு குறிச்ச இடமும் அந்த இடம் தான், ஈசாக்க பலி சொல்ல போதும் அந்த இடம் தான் இல்லையா? இப்ப அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் யார் அனுப்புறாரு? மோசே கிட்ட சொன்னாரு, வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அப்ப ஆராதிக்கணும் எங்க வேணாலும் ஆராதிக்கிறது இல்ல. ஆராதிக்கிறதுன்னா எங்க வேணாலும் ஆராதிக்கிறது இல்ல. ஆராதிக்க எங்க ஆராதிக்கணும்? கர்த்தர் எனக்கு குறித்த ஸ்தலத்திலே நான் போய் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு குறித்த. அப்ப எதுல திருப்தி? முதல் என்னது? ஆராதனைக்கு போலனாலும் திருப்தி தான் இல்லையா? ஆராதனைக்கு போலனாலும் திருப்தி இல்லையா? அப்ப ஆராதனைக்கு போலனால ஒரு தேவனுக்கு என்ன வரவே கூடாது? திருப்தி வரவே கூடாது. அப்படி திருப்தியா இருக்கிறேன், சர்ச்சைக்கு போலனாலும் ஜபத்துக்கு போலனாலும் உபவாச ஜபத்துக்கு போல, காத்திர ஜபத்துக்கு போல, எந்த கூட்டத்துக்கும் போல, ஏதோ ஒரு நாள் அப்படி சர்ச்சைக்கு போகிறது முடியல அப்படின்னு சொல்லி சபை பக்கமே தலை வச்சு படுக்கலனா கூட அவங்க திருப்தியா இருக்கிறாங்கன்னா தயவு செய்து நீங்க புரிஞ்சுட்டு போயிடு, நீ ஆபிரகாமின் சந்ததி இருக்க வாய்ப்பே கிடையாது. நீ ஆபிரகாமின் சந்ததி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆபிரகாம் சந்ததி என்ன செய்யும்? இங்க 3 நாள் இல்லையா? இங்க என்ன செஞ்சாரு? 3 நாள். ஆபிரகாம் சொன்ன என்ன சொல்றா? அவர் இருக்க பேர்சேபாவில இருந்து 3 நாள் சொன்னாரு. 3 நாள் பிரயாணம் போய் மோரியா தேசத்தை வந்து தேவனை ஆராதிச்சார் இல்லையா? ஆமாவா?
3 நாள் பிரயாணம் போய் மோரியா தேசத்துல வந்து ஆபிரகாம் ஆராதிச்சார், பலி செலுத்த வந்தார். யாரு? ஈசாக்க. அப்ப ஆபிரகாமின் சந்ததினா என்ன செய்யும்? குறிச்ச இடத்துல போய் தேவனை ஆராதிக்கும். குறிச்ச இடத்துல என்ன செய்யும்? தேவனை ஆராதிக்கும். அதனால்தான் அதே யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்? அந்த பார்வோன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்? அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு எந்த தேசத்துல? எகிப்து தேசத்துல இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன? இந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வந்துடணும். உலகத்தை விட்டு. அப்ப ஏன் 3 நாள் சொல்றாரு? இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டு என்ன செய்யக்கூடாது? தேவனை ஆராதிக்க கூடாது. உலகத்தோட கலந்து என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. இந்த உலகத்தை விட்டு நீ என்ன செய்யணும்? டோட்டலா செப்பரேட் ஆயிடணும். டோட்டலா வேறு பிரிஞ்சிடணும். உலகத்தை விட்டு முழுமையா வேறு பிரிஞ்சுதான் நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை அந்த 3 நாள்னு சொல்றது எழுத்து பிரகாரமா அவர்களுக்கு 3 நாள்னு சொன்னாலும் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? உலகத்தோட கலந்து, உலக இன்பத்தோட கலந்து, உலக சிற்றின்பத்தோட கலந்து நாம் என்ன செய்ய முடியாது? தேவனை ஆராதிக்க கூடாது. தேவனை ஆராதிக்க அப்ப ரெண்டாவது என்ன விருப்பம்? நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு தேவனை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். முதல்ல சொன்னா ஆராதனைக்கு போனாலும் அவனுக்கு என்னவா இருக்குது? திருப்தியா இருக்கிறான். யாரு? பார்வோன். அப்ப பார்வோனுடைய முதல் கேட்டகரி என்ன? ஆராதனைக்கு போனா கூட எப்படி இருப்பான்? திருப்தியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான் இல்லையா? இது எந்த ஆவி? பார்வோனின் ஆவி, தேவ ஆவி கிடையாது. அப்ப ஆராதனை மிஸ் பண்ணாலே நம்ம என்ன வரணும்? பயங்கரமான வருத்தம் வரணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒருவேளை ஆராதனை மிஸ் பண்ணா கூட என்ன வருப்பணும்? ஐயோ நம்ம சர்ச்சைக்கு போலையே, ஐயோ நம்ம சர்ச்சைக்கு போலையே அப்படின்ற வருத்தம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வரலன்னா உன் ஆவியை சோதிச்சு பார்த்துக்கோ. அது தேவ ஆவி இருக்க வாய்ப்பே கிடையாது. மாறாக என்ன? நம்ம சபையில் போய் தேவனை ஆராதிக்க முடியலையே. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரொம்ப வெளியில இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு போக முடியாது நிற்கிறாங்க. அந்த சபைக்கு போக முடியாது என்ன செய்யறாங்க? சில பேர் ஆன்லைன்ல அட்டென்ட் பண்றாங்க. அப்படி அட்டென்ட் பண்றவங்க என்ன? அவங்களுக்கு என்னது? நம்ம சபையில் போய் என்ன செய்ய முடியல? ஆண்டவரை ஆராதிக்கலையே, சபையில் போய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலையே அப்படின்ற வருத்தம் யாருக்கு இருக்கணும்? ஆன்லைன்ல அட்டென்ட் பண்றவங்களுக்கும் இருக்கணும். ஆமே. அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு அட்டென்ட் பண்ணலையேன்னு வருத்தம் இருக்கணும். அட்டென்ட் பண்ணவங்களுக்கு ஆராதனை ஆலயத்தில் போய் என்ன செய்யல? அட்டென்ட் பண்ணலையேன்னு அர்த்தம் இருக்கணும். இன்னொரு அட்டென்ட் பண்றவங்களுக்கு நம்ம சபையில் போய் என்ன செய்யல? நம்ம குறிச்ச இடத்துல போய் நம்ம என்ன செய்ய முடியல? ஆண்டவர் ஆராதிக்க முடியலையேன்ற வருத்தம் இருக்கணும் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த 3வது வருத்தம் இருக்குது? ஒரு வருத்தம் என்ன வருத்தம்? ஆலயத்துக்கு போக முடியலையேன்ற வருத்தம் இல்லையா? 2வது வருத்தம் என்ன வருத்தம்? ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய முடியல? ஆண்டவரை ஆராதிக்க முடியலையேன்ற வருத்தம். 3வது வருத்தம் என்ன வருத்தம்? எனக்கு குறிச்ச இடத்துல போய் நான் என்ன செய்ய முடியல? இப்ப நம்ம பணியில சொன்னா எங்க சபையில போய் என்ன செய்ய முடியல? என்னால ஆராதிக்க முடியலையேன்ற வருத்தம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? பைபிள்ல புத்திர சுவீகரணம் இருக்கு இல்லையா? பைபிள்ல புத்திர சுவீகரத்தின் ஆவி இல்லையா? சுத்தர புவீகரத்தின் ஆவி இல்லை. பைபிள் என்ன ஆவி இருக்கு? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை உங்களுக்கு இருதயங்கள் ஊட்டினா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார் இல்லையா? அப்ப பைபிளுக்கு அது என்ன ஆவி? புத்திரன் என்ன அர்த்தம்? பிள்ளை என்ற ஆவி இல்லையா? நீ என் பிள்ளை பண்ண ஆவியை ஊத்தல இல்லையா? பைபிள்ல சுத்தர புவீகாரம் ஊத்தல. என்ன ஊத்தல? புரியல இல்ல, எனக்கு புரியலன்ற. என்ன ஆவி? புத்திர சுவீகாரம் இருக்குது இல்லையா? சுத்தர பவிகாரம் இருக்கா? சுத்தர பவிகாரம்னா எனக்கு புரியல. நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா ப்ளீஸ். பின்னாடிக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு அதுக்குரிய அர்த்தம் எனக்கு புரியல. கொஞ்சம் தமிழ் படிச்சவங்க கொஞ்சம் விளக்கங்களேன். மாஸ்டர் டிகிரி எல்லா டிகிரி படிச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னது? நான் படிச்ச பைபிள்ல புத்திர சுவீகாரத்தின் ஆவி இருக்குது இல்லையா? ஆனா என்ன ஆவி இல்ல? சுத்தர புவீகார ஆவி இல்ல இல்லையா? இந்த சுத்தர புவீகாரம் என்னன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம்,
நாளைக்கு மறுநாள் ஒரு இடம், திங்கக்கிழமை ஒரு இடம், செவ்வாய்க்கிழமை ஒரு இடம், புதன்கிழமை ஒரு இடம், வேலை ஒன்று, வெள்ளி ஒன்று, சனி ஒன்று, ஞாயிறு ஒன்று, திங்கள் ஒன்று, திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று. இல்லையா? அப்படியா? இல்லை அப்படியான்னு கேட்குறேன். அப்படி நான் சொல்லலை, அப்படியான்னு கேட்குறேன். நீங்கள் நான் முதலே சொன்னேன் பிரசங்க சிரிச்சினே கேளுங்கன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா பிரசங்கம் உங்களுக்கு ஆயிரும். பிரசங்கம் எப்படி ஆகிடும்? உங்களுக்கு என்ன ஆகிடும்? அப்படி எப்படி கேளுங்க. அப்படி முடியல கூட என்ன பண்ணிடுங்க, சிரிக்கிற மாதிரி ஆக்டாவது பண்ணிடுங்க. அப்ப என்ன எல்லாம் போயிடும், பக்கத்தில் உனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஓ இவங்க இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க, பக்கத்தில் பார்ப்பாங்கல்ல ஒரு மாதிரியா உட்காந்துக்கிறேன், அப்போ இவன் தான் சுத்திரம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுமா. இல்லையா? அதெல்லாம் அப்படி கேளுங்க, அப்படி கேஷுவலாக இருங்க. சரியா? அப்போ புத்திர சுவிகாரம் இருக்குது, சுத்திர புவிகாரம் இல்லை. அப்போ சுத்திர புவிகாரம் என்ன பார்க்கணும்? நம்ம சபையில் போய் என்ன செய்ய முடியல, நம்ம சபையில ஆராதிக்க முடியலையே, நம்ம சபையில ஆராதிக்க முடியலையே, நம்மளை இங்க வந்து மாட்ட வச்சுட்டாங்களே, இங்க வந்து சிக்க வச்சுட்டாங்களே, இங்க வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்ற வருத்தம் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிறது தேவ ஆவியான்றதை பார்த்துக்கோ. அப்படி இல்லைன்னா அது என்ன ஆவி? அது பார்வோனின் ஆவி, அது தேவ ஆவி கிடையாது. ஆமே. கர்த்தர் ஒரு நபரை எங்க குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவன் அங்க போய் தான் தேவனை ஆராதிக்கணும். ஆமே. அதை சொல்ல 138 வயசுல 3 நாள் டிராவல் போறார். 138 வயசுல 3 நாள் டிராவல் போறாங்க. இல்லையா? நம்மால் இங்கிருந்து டிராவல் போறாங்க. எப்படி? அவன் அங்கிருந்து டிராவல் பண்ணி எங்க வாடா அப்படின்னா நம்மால் இங்கிருந்து டிராவல் பண்ணி அங்கெங்க போறோம். இல்லையா? அது என்ன ஆவி? அது புத்திர சுவிகரண ஆவில சுத்தர புவிகார ஆவி. அது புத்திர சுவிகரண ஆவில சுத்தர புவிகார ஆவி. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் குறித்த ஸ்தலத்துல நான் ஆராதிக்கிறேன்னா ஒரு வருத்தம் வரலன்னா நான் புரிஞ்சுக்கலாம் எனக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? தேவ ஆவியில அது ஒரிஜினல் பார்வோனின் ஆவி. சரியா? இப்ப ரெண்டாவது சொல்றான், என்ன சொல்றான்? எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம். ஒன்னு என்ன, ஆராதிக்கவே போக வேணாம்னு சொன்னான் முதல்ல. இல்லையா? ரெண்டாவது என்ன சொல்றான்? எகிப்திலே ஆராதிங்கன்னு சொல்றான். எகிப்துனா உலகம். இல்லையா? எகிப்துனா அப்ப உலகத்தோட கலந்து வாழ்ந்துட்டு கூட என்ன செய்யலாம், நீங்க ஆராதிக்கலாம். இல்லையா? ஆனா ஆண்டவரை 3 நாள் வாழ சொன்ன எதுக்காக? இந்த உலகத்துக்கும் உனக்கு என்னவே இருக்கக்கூடாது, சம்பந்தமே இருக்கக்கூடாது, ஒட்டு வரவே இருக்கக்கூடாது. எதுக்கு? உலகத்துக்கும் நமக்கும் ஒட்டு வரவே. சரி, உலகம் அப்படின்னு என்ன சொல்றது? பூமி வேற, உலகம் வேற, பூலோகம் வேற. பூமி வேற, உலகம் வேற, பூலோகம் வேற. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். இல்லையா? அடுத்தது நீங்க பூமிக்கு வெளிச்சம்னு சொல்லல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னார். இல்லையா? ஒன்னு பூமி, ரெண்டாவது பூமிக்கு உப்பு. இல்லையா? உலகத்துக்கு வெளிச்சம்டார். இல்லையா? அப்ப பூமி வேற, உலகம் வேற. பூமி வேற. அப்ப உலகம்னா என்ன? இந்த பூமிக்கு, அதாவது இந்த மண்ணுக்கு மேல அலங்கரிக்கிற அத்தனை காரியத்துக்கு பெயர் தான் உலகம். இந்த பூமியை அலங்கரிக்குது. இல்லையா? இந்த வெறும் மண்ணு மட்டும் சில மாதிரி இருக்கு. இல்லையா? இந்த மண்ணுக்கு மேல சமுதாய கட்ட அந்த அலங்கரிப்பு இருக்கு. இல்லையா? அலங்கரிப்பு இருக்கு. இல்லையா? நீங்க ஒரு மாதிரி ஆகாதீங்க. அலங்கரிப்பதுக்கு இல்ல, அந்த அலங்காரத்துக்கு பெயர் தான் என்னது? உலகம். அந்த அலங்காரத்துக்கு பெயர் தான் உலகம். அந்த உலகத்தோட கலந்து நீ என்ன செய்யக்கூடாது? தேவனை ஆராதிக்க கூடாது. இதான் யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். இல்லையா? ஆனா அவன் சொல்றான், நீ அங்கல போகாத, இருக்கிற இடத்துல. நம்ம மணில சொன்னா என் சர்ச்சை போனதான் ஜெபம் கேட்பாரா என்ன? சர்ச்சைக்கு போனதான் ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? வீட்டில் ஆராதிச்சா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? சர்ச்சைக்கு போய் தான் ஆண்டவர் ஆராதிக்கணுமா? ரொம்ப கப்புன்னு இருக்கீங்களே. சர்ச்சைக்கு போய் தான் ஆண்டவர் ஆராதிக்கணுமா? ஏன்னா வீட்டில் ஆராதிச்சா ஆண்டவர் ஆராதிக்கிறதா இல்லையா? வீட்டில் ஆராதிச்சா ஆராதனை தானே. வீட்டில் ஆராதிச்சானா ஆராதனை தானே. இது எந்த ஆவி? இது பார்வோனின் ஆவி. என்னது? நாங்கள் வரதான் முடியல, ஆனால் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீ ஜோம் பண்ணிட்டே இருக்கிற எனக்கு தெரியும். என்னது? நீ 24 மணி நேரமாக ஜோம் பண்ணுறதாலே எனக்கு தெரியும். சரியா? எவ்வளோ நேரம்?
24 மணி நேரத்துக்கு 26 மணி நேரம் நீ என்ன செஞ்சே இருக்கிற, நீ ஜோமணிக்கினே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பார்வான் சொல்றான், இந்த எகிப்து தேசத்துல என்ன பண்ணு, நீ அவ்வளவு தூரம்லாம் ஒண்ணு போகாத, அவ்வளவு தூரமா ஒண்ணு நீ போகாத, எங்க ஆராதனை பண்ணு, இங்க இருக்கிற இடத்துல ஆராதனை பண்ணு. ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, என்னது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து சொல்லுங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்தை உன்னிடத்தில் வந்து உன்னை அப்படி ஒரு வசனம் இருக்குதானே, இருக்குதானே, இருக்குது, நம்புங்க, சரியா? உடனே அந்த வசனம் பிடிச்சினாங்க. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என்னது ஒன்று. இன்னும் சமாரியா பெண்ணோட சொல்லிட்டா, கர்த்தர் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், பிதாவை எங்கு தொழுது கொள்ள காணும் வரும். அப்படின்னாக்கா ஏன் இதை சொல்லல, எருசலேமை மட்டும் விட்டுட்டு எல்லா இடம் சபையில வச்சு ஆராதிக்கதா சொன்னாரு. இன்னைக்கு நிறைய மண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது. அது என்னது, நிறைய மண்டைகளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான்னா உள்ள கதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வேற ஒருத்தாடி பிட் பண்ணிட்டான். அதனால என்ன செய்ய முடியாது, அது என்ன சொன்னாலும் உள்ள போக மாட்டிருக்கு. ஏன்னா இந்த தானே போகும். அப்ப நம்ம விளங்கிக்கணும், என்ன விளங்கிக்கணும், ரெண்டாவது பார்வான் சொல்றான், இப்படி என்ன பண்ணலாம், நீ எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம். அப்படின்னா எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் அர்த்தம், நீ உலகத்தோட கலந்து வாழ்ந்துட்டு கூட நீ தேவனை ஆராதிக்கலாம், அதுல தப்பே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஆராதிக்க வரும்போது எனக்கு ஒரு வருத்தம் இல்லை என்று சொன்னா, அது உள்ள இருக்கிறது தேவ ஆவியில, அது பார்வோனின் ஆவி. நம்பர் 3 எப்படி வேணாலும் இருந்து என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு நீ ஆராதிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யாத்திராகமம் 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் என்ன செய்யப்பட வேண்டும். அப்ப என்ன வேணாலும் செஞ்சுட்டு என்ன செய்யலாம், தேவனை ஆராதிக்கலாம், இல்லையா? இப்ப ஆடு மாடு என்பது பலி, இல்லையா? அத மறுபக்க சொன்னா காணிக்கை, இல்லையா? மறுபக்க என்ன, காணிக்கை, இல்லையா? இன்னைக்கு காணிக்கையும் தசமபாகமும் பொருத்தனைகளையும் செலுத்தாம ஆராதிக்கிறது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்க தோணுதா? ஆராதிக்கிற நான் தசமபாகத்தையும் காணிக்கையும் செலுத்தி விட்டு ஆராதிக்கணும்னு தோணுதா? இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கணும், கொண்டு போகணும், இல்லையா? அது எப்படி கொண்டு போகணும், பிரதானமானதை கொண்டு போகணும், இல்லையா? ஆட்டு மந்தல் இருக்குன்னா ஆட்டு மந்தையில ஏதோ ஒன்று கொடுத்த ஆண்டவர் வாங்கிக்க மாட்டார். ஏதோ ஒன்று கொடுத்த ஆண்டவர், மல்கியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், மல்கியா 1 கடைசி, மல்கியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொள்ளுகிற பலியிடுகிற கபடஸ்தன். அப்ப கொடுத்துட்டு என்ன வாங்குறான், பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கொடுக்கறத கொடுத்துட்டு நல்லதை வாங்கினா பரவாயில்ல, ஏங்க சாபத்தை வாங்குறீங்க? எதை வச்சு எதை கொடுத்தானா, மந்தையில் கடா இருக்கையே கெட்டு போனதை. அப்ப நம்ம ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுக்கறதுல சந்தோஷப்படுற ஆண்டவர் இல்லை. நம்ம ஆண்டவர் ஏதோ ஒன்று, இல்லையா? சரி இதுவாவது கொடுத்தாங்களே, இதுவாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இல்லையா? தசமா கொடுங்க ஏசகத்துக்கு இல்லை, தசமா கொடுக்கிறது ஏசகத்துக்கு இல்ல, 7 விதமான பாதிப்பு மேல வராம இருக்கிறது நீ கொடுக்கிற கூலி. இன்னொன்னு சொன்ன போனா, அந்த 7 பாதிப்போ ஓ மேல வர்ற பாதிப்பை யார் மேல சுமக்கிறான், ஆசானே சுமத்துக்கிறான். உனக்கு வருகிற பாதிப்பு ஓ மேல வராம அடுத்தவன் சுமக்கிறதுக்கு நீ கொடுக்கிற கூலி தான் தசம பாகம், இல்லையா? அதோட ஏசகம் கிடையாது, அதோட சும்மா போட்டு போறது கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தசபாகம் செலுத்தாம நான் தேவனை ஆராதிக்கிறது வருத்தமா இருக்குதுன்னு சொல்ல முடியும். என்ன கொண்டு போனாம அவன் சொல்றான், இப்ப என்ன சர்ச்சை பண்ண அவ்வளவுதானே, நீங்க எல்லாரும் போங்க, எதை இங்க விட்டுட்டு போ, ஆடு மாடை இங்க விட்டுட்டு போ. என்ன ஆடு மாடு என்ன கொடுக்கணும், இதெல்லாம் கொண்டு காணிக்கை கொடுப்ப, இதெல்லாம் கொண்டு போய் காணிக்கையா கொடுப்ப, இது கொடுக்காத என்ன பண்ணு, ஆராதிச்சுட்டு வா. எத்தனை பேருக்கு இதை செய்யாம நான் ஆராதிக்கிறது எனக்கு மனசுக்கு என்னவா இருக்குது, வருத்தமா இருக்குது. ஐயோ நம்ம என்ன செய்யல, இதை செய்யாம நான் தேவனை ஆராதிக்கிறேனே, இதை செய்யாம நான் தேவனை ஆராதிக்கிறேனே, இதை செய்யாம நான் தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு பேருக்கு அதை செலுத்தாம தேவனை ஆராதிக்கிறது வருத்தமா இருக்கிறது.
அப்படி ஒரு வருத்தம் எனக்கு வரலன்னா அது என்ன ஆவி? அவன் சொல்றான், நீ போ. எப்படி போ? கைவீசமா கைவீசுன்னு போயிட்டு வான்றான் இல்லையா? கைவீசமா கைவீசுன்னு போயிட்டு வானா. ஆனா எபிரேயன் சொல்றான், என்ன சொல்றான்? அதுக்கு மோசே சொல்றான், என்ன சொல்றார்? வாசிக்கலாம். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனை கர்த்தருக்கு படைக்கும் பலிகளை, சர்வாங்க தகன பலிகளையும் நீ எங்க கையில் என்ன செஞ்சு அனுப்பணும்? கொடுத்து அனுப்பணும். அதான் ஆண்டவர் சொன்னார், வெறும் கையோட ஒருவனும் என் சமூகத்துக்கு வர கூடாது. வெறும் கையோட என் சமூகத்துக்கு ஒருவனும் வர கூடாது. எத்தனை பேருக்கு இதுல ஒரு வருத்தம் இருக்கு? என்ன வருத்தம்? நான் செலுத்துவேனே தசம பாகத்தை என்ன செய்யல, நான் செலுத்தலையே, ஆனா தேவன் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேனே. வருத்தம் இருக்கா? அந்த வருத்தம் இல்லைன்னா அது என்ன ஆவி? அது பார்வோனின் ஆவி. அது பார்வோனின் ஆவி. கர்த்தருக்கு செலுத்த என்ன செய்ய முடியல, என்னால செலுத்த முடியல. காணிக்க மாத்திரம் அல்ல, வாரத்துல 3 நாள் என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும் இல்லையா? வாரத்துல 3 நாள் உபவாசம் பண்ணுமா? எத்தனை பேருக்கு உபவாசம் இந்த வாரம் இவனை 3 நாள் என்ன செய்யல, உபவாசம் இருக்க முடியல? ஒருவேளை ஆண்டவர் என்னைக்கு வந்தா என்ன விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்ற வருத்தம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் சொல்லல, ஏசாயா தான் சொன்னார். என்ன சொன்னார்? மெய்யாக நான் உனக்கு சொல்றேன், பரிசேயன் சதிசேயன் என்பவருடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இல்லாவிட்டா நிச்சயமா பரலோகத்தை பிரவேசிக்கவே முடியாதுன்றாரு. முடியவே? நான் தானே கேட்ல இருக்க போறேன், நான் தானே கேட்ல இருக்க போறேன். அப்படி பாப்பேன், ஓ இன்னாரா ஆர்வனா 3 நாள் உபவாசம் இருந்தானா? அப்படி பாப்பா, அவன் ஞாபக புஸ்தகத்தை எடு. 3 நாள் இருந்தானா? வெள்ளிக்கிழமை இருந்தான், சனிக்கிழமை ஏமாத்திட்டான். வெள்ளிக்கிழமை இருந்தான், சனிக்கிழமை ஏமாத்திட்டான், ஞாயிற்றுக்கிழமை 2 டீயும் 3 பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னான். சரி, அவனை நிப்பாட்டி வை, வெயிட்டிங் லிஸ்ட்ல வைடுவார். வெயிட்டிங் லிஸ்ட் நான் சொல்றேன், சரியா? அவர் சொல்லுவார், தம்பி இங்க இல்ல, உனக்கு இடம் அங்க இருக்கு பார், உனக்கு சீட் எங்க இருக்கு? அப்படியே அந்த பக்கம் திரும்பினுவார். எந்த பக்கம்? அப்படியே டர்ன் பண்ணு இல்லையா? அபவுட் டர்ன் பண்ணி பாடிடுவார். என்ன பண்ணு? அப்படியே அவர் திரும்பிடு, நேரா இருக்க போயிடுவார். நான் சொல்றேன், இயேசு சொல்லியிருக்கார் இல்லையா? சொல்லுவாரா? என்ன அவர் தான் சொல்லியிருக்கார். என்னது? வேத பாரகர் பரிசேயர் என்புடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இல்லாவிட்டால் மாட்டீர்கள் என்று உங்களுக்கு என்ன செய்யறேன்? உங்களுக்கு யாருக்கு சொல்றேன்? அவர் அறிந்த சீசர்களுக்கு சொல்றார். அப்ப வாரத்துல 3 தரம், ஆமா 2 தரம் இல்லையா? அவன் உபவாசம் எப்படி தெரியுமா? காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவன் உபவாசம். 3/4 லிட்டர் டீ குடிச்சிட்டு இல்லை, 3/4 லிட்டர் டீ குடிச்சிட்டு இல்லை இல்லையா? நிமிஷத்துக்கு 3 டீ, நிமிஷத்துக்கு அந்த டீ குடிச்ச கிளாஸ் ஆறக்கூடாது, இன்னொரு டீ, அது ஆறக்கூடாது, இன்னொரு டீ இல்லையா? பக்கத்துல ஜூஸ், இந்த பிஸ்கட்டு எல்லாம் சாப்பிட்டு என்ன இருக்கிறாரா? பாஸ்டிங் இருக்கிறாரா? ஆனா பரிசேயன் பாஸ்டிங் தெரியுமா? பச்சை தண்ணி பல்லுல கூட படக்கூடாது. பச்சை தண்ணி நிறைய பேர் அப்படி அமைதியாக, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்படி இருங்க. இல்லைன்னா கூட அப்படி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அப்பதான் பக்கத்தில் ஒரு கடை இருக்கிறாங்க இருக்கு. அப்ப நாமளும் என்ன செய்யலாம்? இருக்கான ஒரு ஆசை வரும். முக்கால்வாசி அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நாமளும் இப்படி இருக்கிறத போயிடக்கூடாது. உங்களை பார்க்கும்போது என்ன வந்துடக்கூடாது, ஓ இந்த அக்கா இப்படிதான், இந்த அக்கா எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு போறாங்க, எங்க இந்த அக்கா இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப நாமளும் என்ன செய்யலாம்? இருக்கான வந்துடக்கூடாது. வாரத்துல 3 தடவை உபவாசம் வேணும். ஐயோ இந்த வாரம் உபவாசம் பண்ணலையே, ஐயோ உபவாசம் இருக்கலையே, 2 முறை தானே உபவாசம் இருந்தேன், ஒரு உபவாசம் பண்ண முடியலையே, ஐயோ ஆண்டவரே எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, கிருபையா மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 நேரமா சேர்த்து வந்துடுறேன். அப்படி முடியுமா? அப்படி ஒரு வருத்தம். 3 நேரம் மூக்கல்ல கண்ணு வரைக்கும் சாப்பிட்டா கூட நமக்கு என்ன இருக்குது? ஐயோ நம்ம உபவாசம் இல்லையேன்ற வருத்தம் இல்லைன்னா இது என்ன ஆவிங்க? இது என்னங்க ஆவி? எனக்கு தெரியல, இது என்ன ஆவி? நான் படிச்ச பைபிள் அப்படித்தான் சொல்லுது, நான் படிச்ச பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அப்ப நம்ம ஆவி என்ன ஆவி? அவன் உபவாசம் இல்லையேன்னு வருத்தம் இருக்கா? ஜோமல்லியான வார்த்தை அவன் சொல்றா, வாரத்தை 2 தரம் உபவாசிக்கிட்டார் இல்லையா? 2வது என்ன? பரிசோடைய காப்போம், உபவாசித்து ஜோம் பண்ணணும், உபவாசித்து ஜோம் பண்ணணும், சம்பாதித்துலாம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப ஜெபம் வேணும் தானே? சரி, ஒரு நாளைக்கு தசமாக நேரம் எவ்வளவு? 2 மணி நேரம் 40 நிமிஷம் தசமபாக நேரம் இல்லையா? நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு தான், நீங்களாம் புலி கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம்.
24 10ஆல் வகுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கு சொல்லு சாமி. 24 மணி நேரத்தை 10 எவ்வளவு? 2 மணி நேரம் 40 நிமிஷமா? சரியா? 2 மணி நேரம் 40 நிமிஷமா இல்லையா? இது பரிசேயனுக்கு. ஆனா என்ன, இவன் நீதியை விட அதிகமா வரணும் தானே. அப்ப 3 மணி நேரம் வரணும். ஆமாவா? எத்தனை பேர் ஒரு நாளைக்கு நினைக்கிற 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியோட வருத்தம் இருக்குது? எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்யல 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணலையேன்ற வருத்தம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? காலையில படுக்கும் போது ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? கெட்ட கனவு வரக்கூடாது. சரி. பாலில் எடுத்தோட ஒரு ஜெபம். என்னது? எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எந்த ஆபத்தும்? நம்ம பாட்டில சொன்னா நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சாப்பிட்டு தூங்கணும். நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரணுமா? வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கணும் இல்லையா? நைட்ல என்ன வரக்கூடாது? கெட்ட கனவு, பயம், திகில் இதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் மறைக்கிறேன். இயேசுவின் ரத்தம் இல்லையா? ரத்தம் புரியுதுங்களா? அப்படி சுத்தம் என்ன பண்ணிடுறோம்? வேப்பலை தண்ணி தெளிச்சு மாறினோம். அப்படி சுத்தம் தெளிச்சுட்டு உள்ள உட்கார படுத்து தூங்கணும் இல்லையா? என்ன வரக்கூடாது? கெட்ட கனவே வரக்கூடாது. நைட்டு 8 மணிக்கு கட்டவரில் காலை வச்சுட்ட கழுத்தை போயிட்டு கட்டவரில் பிடிச்சா திரும்ப காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிக்கணும் இல்லையா? என்னைக்கு அது வருத்தம் இருக்கா? 3 நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் இல்லையே, 3 மணி நேரம் இப்போ ஜெபம் பண்ணலையே, ஆலயத்துக்கு நான் போகலையே, இந்த ஒரு வருத்தம் இன்னைக்கு உனக்கு எனக்கு இல்லைன்னா அது என்ன ஆவி? அது பார்வோனின் ஆவி. ஆலயத்துக்கு போகாத கொடுத்து வருத்தம் இருக்கணும், வேறு பிரிஞ்சு ஜீவிச்சு ஆராதிக்காத கொடுத்து வருத்தம் இருக்கணும், தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாதது கூட ஆராதிக்கிறது கொடுத்து வருத்தம் இருக்கணும். அவன் சொல்றான், 2 சொன்னா ஆராதி, ஆனா கடந்து போயிடு. அடுத்து என்ன சொல்றான்? செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு என்ன பண்ணாத, ஆராதிக்காத, அப்படியே ஆராதிச்சுட்டு போ. இப்படிப்பட்ட ஆராதனை வரைக்கும் போது எனக்கு ஒரு வருத்தம் வரவில்லை என்றால் அது தேவ ஆவியாக இருக்க முடியாது, அது பார்வோனின் ஆவியாக இருக்கணும். ஆமென். அப்ப எந்த காரியத்திலே நான் திருப்தியாக கூடாது? இதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் நான் இப்படி இருந்து செயல்பட்டாலும் எனக்கு உண்டாக்கணும் வருத்தம் வரணும் இல்லையா? எந்த காரியத்தில் திருப்தியாக கூடாது? தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் செய்கிற காரியத்திலே நான் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் செய்கிற காரியத்தில் என்ன ஆயிடக்கூடாது? திருப்தி அடையணும். 2 கதை வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். சரியா? நிலநடுக்கில் 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் லோத்துவை ஆபிரகாம் காப்பாற்றுறார் இல்லையா? லோத்து ஆபிரகாம் காப்பாற்றார் இல்லையா? இதே திரும்பவும் 19ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதும் அவரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் லோத்துவை ஆபிரகாம் என்ன செய்யறாரு? காப்பாற்றார் இல்லையா? போயிட்டு யுத்தம் பண்ணி அவனை காப்பாற்றி விட்டார். இவர் 2வது 19ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதும் லோத்துவை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதா? இப்ப ஆபிரகாம் என்ன நினைச்சிருக்கணும்? ஏற்கனவே செஞ்சது போதும் போ, ஏற்கனவே செஞ்சுட்டேன், அதே போதும் உனக்கு, அதே உனக்கு போதும் போ, சும்மா செஞ்சுனே இருப்பாங்களா அப்படின்னு ஏற்கனவே செஞ்சதுல ஆபிரகாம் என்ன அடையல? திருப்தி அடையல. திரும்பவும் ஒரு வாய்ப்பு வரும்போதும் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அதற்காக போராடி கொண்டிருக்கிறார். எதுக்காக? திரும்பவும் லோத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? போராடி கொண்டு இருக்கிறார். அப்ப போராடி கொண்டிருக்கிற சொன்னா ஆரம்பத்தை தேவ மனுஷனுக்கு செஞ்சாரு, 2வது செய்யறாரு. அப்ப ஏற்கனவே செஞ்சதுல அவர் என்ன அடையல? திருப்தி இல்லை. இன்னும் ஒரு வாய்ப்பு வந்திருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருப்பா? திரும்பவும் அவனை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுப்பா. நான் சொன்ன வீட்டில் இருக்கும் போதே சொல்லுவோம், ஒரு முறை செய்தே உனக்கு அதிகம், திரும்ப செஞ்சுனே இருப்பாங்களா அப்படின்னு. ஏற்கனவே செஞ்சதுல நீ திருப்தி ஆகும்னா அது யாரா இருக்க முடியாது? ஆபிரகாம் இருக்க முடியாது. ஆபிரகாம் சந்ததி தேவ மனுஷனுக்கு செய்கிறதுல என்ன ஆகாது? திருப்தி ஆகாது. 2வது தேவனுக்கு செய்வதிலும் திருப்தி ஆகாது. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கடகடன்னு வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இந்த 3 பேரை கொண்டு உட்கார வச்சுட்டு அவர் கடகடன்னு ஓடினாரு. 3 படி மாவு எடுத்து கொடுத்து அப்பஞ்சுடன்னு சொன்னாரு. அந்தால போனாரு, குருமா வெயில் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? போயிட்டாரு. இங்க அப்பன் சொன்னாரு, அங்க போய் என்ன பண்ணி சொல்லிட்டாரு? நீ குருமா வச்சமா முடிச்சுட்டார் இல்லையா? இதோட முடிச்சிருக்கேன் நானே, சப்பாத்தி குருமா போதும் தானே?
ஏங்க சப்பாத்தி குருமா போதுமா இன்னும் வேணுமா? சப்பாத்தி குருமா போதும் தானே, போதும் தானே. உடனே அங்கே அவன் என்ன செய்யறாரு, உடனே என்ன பண்ணாரு, தயிர் பச்சடி போறார். ஏங்க அப்ப சப்பாத்திக்கு போய் ஆனால் தயிர் பச்சடி சாப்பிடுவாங்களா? சப்பாத்திக்கு போய் சாப்பிடலாமா? சப்பாத்திக்கு தயிர் பச்சடி சாப்பிடலாமா? நம்ம ஊரை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வட மாநிலத்துக்கு போனால் சாப்பிடுவாங்க. போன உடனே என்ன கொடுப்பானா, முதல்லையும் எலுமிச்சம்பழமும் வெங்காயம் தான் வெட்டி வைப்பான். முதல்ல சப்பாத்தி கொடுக்க மாட்டான். தாபா ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இங்கே இல்லை, சரியா? நீங்கள் வட மாநிலத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் கர்நாடகாவை தாண்டிட்டீங்கன்னா, நீங்கள் ஹோட்டலுக்கு போன உடனே அவன் ஒரு கப்பில் என்ன கொண்டு வைப்பான், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் லெமன் கொண்டு வெட்டிவான், ரெண்டாவது கொஞ்சம் வெங்காயம் வெட்டி கொண்டு வந்து வச்சிருவான். முதல்ல அதுதான் முதல்ல கொடுப்பான், சரியா? அடுத்த என்னது, நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் எது சாப்பிடாலும் இது. ஏன்னா அதை சாப்பிட்ட மொத்தமாக சூடாகும், அதுக்காக அதை கொடுக்குறான் இல்லையா? இப்போ ஆண்டவர் போயிட்டார். இப்போ என்ன சொல்றாரு, சப்பாத்தி. ஏங்க 3 பேருக்கு 3 படி மாவா சப்பாத்தி சாப்பிடுவாங்க? இல்லை இல்லை. 3 பேர் 3 படி மாவை சப்பாத்தி சாப்பிடுவாங்க? இல்லை இல்லை. அப்போ என்ன செய்யலாம், இவ்வளோ கொஞ்சம் 1 படி மாவு எடுத்தாலே மிச்சம். ஆமாம் தானே, 1 படி மாவு எடுத்தாலே மிச்சம். அப்போ ஆபரணம் என்ன செஞ்சிருக்கலாம், 1 படி மாவு எடுத்தாலே மிச்சம். ஒரு 1/2 கிலோ மாவு, ஒரு 1/2 கிலோ. நம்ம அக்கா கிட்ட சொன்ன என்ன சொல்லுவாங்க, நம்ம அக்கா கிட்ட நினைப்பாங்க 3 பேரா அப்படின்னா 3 பேருக்கு மெல்லிசா தேய்ச்சா இத்தனை சப்பாத்தி வரும், கொஞ்சம் தப்பமாக சேர்ச்சா இத்தனை சப்பாத்தி வரும். ஒரு ஆள் இத்தனை சாப்பிட்டு சாப்பிட்டா கூட 3 பேருக்கு இத்தனை சப்பாத்தி போதும், அதோட முடிச்சிருவாங்கல்ல. ஆக மொத்தம் 1/2 கிலோ மாவுல கதையை முடிச்சு அனுப்பிடுவாங்க இல்லையா? 1/2 கிலோ மாவுல இப்போ சப்பாத்தி போட்டு தட்டில் வச்சுட்டீங்க. இன்னும் சாப்பிட்ணும் அவங்களுக்கு தோணுது, இன்னும் வேணுமா, இன்னும் இன்னும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான், கௌரவமா இல்லை, வயிறு அடிச்சு அப்படின்ட்டு போயிடுவான் இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு மாதிரி ஆகாதுங்க. உங்களுக்கு நாய் போயிடும், ஒரு மாதிரி ஆகாதீங்க, பிரியா கேளுங்க, சரியா? அப்படி நாய்படல. இப்போ 3 படி மாவு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, 1/2 கிலோ சொல்ற திருப்தி இல்லை, 1 கிலோ சொல்ற திருப்தி இல்லை. நான் சொல்றேன் 3 படி மாவு என்ன பண்ணு, சப்பாத்தி சூடு இல்லையா? ஏன் 3 பேர் இவ்வளோ கறியா சாப்பிடுவாங்க? ஒரு கோழி அடிச்சு தான் வடை முடிஞ்சு போச்சு இல்லையா? அவ்வளோ ஏன்னாக்க இதை செஞ்சதில் எனக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. இன்னும் நான் செய்யணும், இன்னும் நான் செய்யணும், இன்னும் நான் செய்யணும், இன்னும் நான் செய்யணும். அப்படிப்பட்ட வாஞ்சை தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் அவர் செய்யும் போதுதான் அவன் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியுது. நீ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் நாம் செய்வதில் என்ன அடைஞ்சிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஏதோ ஒன்று அதை செஞ்சுட்டு அது போதும், இதை செஞ்சுட்டு இது போதும், இதை கொடுத்தா அது போதும், அதை கொடுத்தா அது போதும் இல்லையா? வீட்டுக்கு வந்து ஒரு டீ கொடுத்தீங்க, போதுமா? கூட 2 பிஸ்கட் கொடுத்தா தான் என்ன இல்லையா? குடிக்கலாம் தானே, டீ போதும். டீ அதே அவன் குடிக்க மாட்டாங்க. யாரு? அவன் பயங்கர கொல்ல பசியில் இருக்கிறான், இன்னும் 4 பீஸ் 1 பாக்கெட் பிஸ்கட்டா சேர்த்து சாப்பிடுவான். நீ பார்க்குறான் அந்த டீயை அவர் சாப்பிட மாட்டான். டீ அப்படி கொடுக்காதீங்க. ஆனால் சொல்கிறேன், வரவங்களுக்கு என்ன கொடுங்க, அப்படி வரணும் என்ன பண்ணுங்க, அப்படி கொடுங்க. ஏன் அவன் சாப்பிட்றானோ சாப்பிடலையோ என்ன வரட்டும், அவன் சாப்பிட்றானோ சாப்பிடலையோ என்ன வரட்டும், நீ திருப்தி ஆகாதப்பா. என்னது, இது செஞ்சா போதும், இது செஞ்சா போதும், இது செஞ்சா போதும், இவ்வளவு செஞ்சா போதும், இவ்வளவு கொடுத்தா போதும், என்ன ஆகாத, நீ திருப்தி ஆகாத. யாருக்கு திருப்தி ஆகாத, தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் செய்வதில் நீ என்ன அடையாத, திருப்தி அடையாத. அப்படி திருப்தி அடையாத கூட்டம் தான் ஆபிரகாமின் சந்ததி. அப்படி தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் செய்வதில் திருப்தி ஆகாம இருந்தேன்னா நான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறா, சகாயம் பண்ண விரும்புகிறா. என்ன சகாயம், இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தை என்ன செய்கிறா, நடக்க வைக்க விரும்புகிறா. இதுவரைக்கும் 25 வருஷமா நடக்காதது என்ன செய்ய விரும்புகிறா, அந்த குடும்பத்தில் தேவன் நடக்க வைக்க விரும்புகிறா. உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் நடக்காதது நடக்கணும்னா, நடக்க வேண்டியதுதான் நடக்காம தடைப்பட்டு போயிருக்கு, அது நடந்து தீரணும்னா தேவனுக்கும் தேவ மனிதனுக்கு செய்வதிலும் திருப்தி ஆகாத. அப்படி திருப்தியற்ற நிலையில் நான் இன்னும் செய்யணும், நான் இன்னும் செய்யணும், நான் இன்னும் செய்யணும், நான் இன்னும் செய்யணும் என்று அப்படிப்பட்ட விருப்பத்தோடு கூட செயல்பட்டேன். ஆனால் நிச்சயமா தேவன் எனக்கு இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை நமக்கு நடப்பித்து ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 2 நிமிஷத்தில் முடிக்க போறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம், தேவ சன்னிதானத்தை கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு எதில் திருப்தி அடையக்கூடாது,
தேவனுக்கும் தேவ மனுஷனுக்கும் செய்வதில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? சீசன நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் உனக்கு நான் திரும்ப கொடுக்காம போக மாட்டேன். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டா அதுக்கேற்ற பலனை கொடுப்பேன். நீதிமானை ஏற்றுக்கொண்டா அதுக்கேற்ற பலனை கொடுப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் செய்யறதுல திருப்தி ஆகாத என்ன செய்ய முடியும், இன்னும் என்னால் என்ன செய்ய முடியும், இன்னும் என்னால் என்ன செய்ய முடியும், அந்த வாஞ்சையோடும் அந்த விருப்பத்தோடும் நாம் தொடர்ந்து செயல்படுவோமானால் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் நமக்கு நடப்பிச்சு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த தேவனுடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். அப்படி ஆண்டவர் அர்ப்பணிக்கிற, அப்படி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடப்பிச்சு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கோங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தை விட ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.